ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷிஸ் மைண்ட். இந்த வீடியோவில் எங்கள் ஹாம்ஸ்டர்ஸ் வந்து ஃபெப்ரவரி 2023 குட்டி போட்டுச்சு. அந்த குட்டியோட 10 டேஸ் வீடியோஸை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே, இந்த ஜான் 2023 நாங்கள் வாங்கினோம். ஃபெப்ரவரியில் அது ஃபெப்ரவரி 12 குட்டி போட்டுருச்சு. ஃபெப்ரவரி 15 அதை நாங்கள் கேப்சர் பண்ண போனோம்னா வீடியோஸை. அதனால் ஃபஸ்ட்டு டே 3யில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கின்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அதில் வந்து ஹேர் வந்து பெருசாக இருக்காது. அதனால அது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு மசில் பீஸ் மாதிரி இருக்கும். 2 மசில் பீஸ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அந்த எம்ப்ரியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. அது நான் இப்போது ஹர்ஷிதாவுக்கு வந்து பெட் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவளுக்கு என்னென்னா அப்பார்ட்மெண்ட்ங்கிறதுனால நாய் பூனைலாம் வளர்க்க முடியாது. அதனால் ஹாம்ஸ்டர்ஸ் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதனால அது வாங்கி கொடுத்தோம். இப்போ டே 2 பார்த்தீங்கன்னா அது டே 1 விட டே 2ல் வந்து அது ஜஸ்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகுது. இதுதான் அதோட அம்மா கப் கேக். இதாவது ஃபீமேல், இது அம்மா. இதுகிட்ட வந்து அம்மாவை வந்து எப்பவும் ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு ரொம்ப துடிக்கும். ஆனால் அது கண்ணுக்கு இது டே 2லலாம் அது கண் ஓப்பன் ஆகிருக்காது. ஜஸ்ட் அதோட சென்சேஷன் வச்சு தான் அது தவண்டு போயிட்டே இருக்கும். உங்கள் அம்மா எங்கே போகிறாங்கங்கிறத ஃபீல் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். அது இப்போ பாருங்கள், உங்கள் அம்மாட்ட பால் குடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிட்டுருக்காது. ஆனால் என்னென்னா அந்த ஹாம்ஸ்டர்ஸ் வந்து எல்லாம் 2 வெரைட்டிஸ் இருக்குது. சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ், டார்ஃப் ஹாம்ஸ்டர்ஸ். நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து டார்ஃப் ஹாம்ஸ்டர்ஸ். ஓகே, டார்ஃப் ஹாம்ஸ்டர்ஸில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா இது ரொம்ப சின்னது. இது வந்து அம்மா அப்பா அந்த அப்படி ஃபீமேல் சேர்ந்துட்டு ஒரு குட்டி போட்டுதுன்னா அது வந்து அந்த அம்மா அப்பா பேரண்ட்ஸாகவே அது வந்து குட்டியை வளர்க்கும். நல்ல சோஷியல் ஸ்கில் இது எபிலிட்டி ஒன்று இருக்குது. இப்போ ஆனால் என்னென்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது. அது இதோட பெருசாக இருக்கும். ஆனால் அது நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். பட் குட்டி போட்டுச்சுன்னா மேல் ஃபீமேல் இருக்கும்போது மேலே வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கணும். இது சிரியன் ஹாம்ஸ்டர்ஸில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம். இந்த டார்க் ஹாம்ஸ்டரில் இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் டார்க் ஹாம்ஸ்டரில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னா அது வந்து டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இந்த நாங்கள் வாங்கின மேலோட நேம் வந்து மஃபின், ஃபீமேலோட நேம் கப் கேக். மஃபின் கொஞ்சம் சொங்கி தான், அது பெருசான கடிக்கலாம் செய்யாது. ஆனால் கப் கேக் வந்து பயங்கரமாக அக்ரெசிவாக இருக்கும். நானே 2-3 தடவை கடி வாங்கியிருக்கிறேன். ஹர்ஷிதா வாங்கினதில்லை, நான் வாங்கியிருக்கிறேன். அதனால கப் கேக்கை பார்த்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் வந்து ஜான்வரியில் வாங்கும்போது இது 6 month ஓல்டு மஃபினும் கப் கேக்கும். 6 monthல அது அடல்ட் ஆகிடும்னு தான் சொன்னாங்க. 6 month அப்போ எங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இது என்ன 6 monthல என்ன இது அடல்ட்டாக மாதிரியே இல்லையே அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்னென்னா அது வந்து ஃபெப்ரவரியில் குட்டி போட்டுடுச்சு. அதை பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு அவங்க சொன்னதில் நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, அது வந்து 6 monthல அடல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ என்னடான்னா ஃபெப்ரவரியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டே 5. இப்போது டே 5ல் இது வந்து மஃபினும் கப் கேக்குன்னா பேபி ஹாம்ஸ்டர்ஸ் இல்லை பாருங்கள். டே 6 வந்துட்டோம். அது என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஓகே, கொரியாண்டர் போட்டிருக்கிறோம், அது நல்லா சாப்பிடுது. ஆனால் என்னென்னா இதுக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் போடக்கூடாது ஹாம்ஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா அதை தக்காளி, லைம், ஆரஞ்சு அந்த மாதிரி எதாவது போட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரத்தில் செத்து போயிடும். ஒன்லி வெஜிடபிள்ஸில் நீங்கள் என்னென்னாலும் போடலாம். ஆப்பிள் நான் ஸ்டார்டிங்கில் போட்டுட்ருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் போடல. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் என்னென்னா ஃபெப்ரவரியில் குட்டி போட்டுச்சு. அப்புறம் மார்ச்சில் இன்னொரு குட்டி போடுறதுக்கு கப் கேக் இது பண்ணும்போது அது குட்டி போட முடியாமல் அது ஏதோ காம்ப்ளிகேஷனில் அது இறந்துருச்சு. கப் கேக் அதோட அம்மா இறந்துருச்சு. நாங்கள் பெட் கிளினிக் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் கூட்டிகிட்டு போகிறது வந்து டூ லேட். நல்லா அதுக்குள்ளே அது இறந்துருச்சு. இதுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்து செத்துடுச்சு. இப்போ மஃபின் அப்புறம் 2 குட்டி இதெல்லாம் அதுக்கு இருந்துச்சு. மஃபினும் ஒரு 3 monthsல, அதாவது அப்பாவும் 3 monthsல இறந்துட்டது. எதுக்கு இறந்துச்சுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போது அந்த குட்டிஸ் ஹேசல் அண்ட் ஹாக்கின்ஸ் பேர் வச்சுருக்கோம். 2மே மேல் குட்டி தான். ஓகே, அந்த மேல் குட்டி தான் இப்போ நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அந்த ஹாம்ஸ்டர் குட்டி தான் இப்போ வளர்த்துட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் அதுக்கு 1 year 4 months ஆயிடுச்சு. 1 year 2 months ஆச்சு ஏஜ். ஓகே,
அதுதான் இப்போது வளர்த்துட்ருக்கோம். டே 6ல் பேபி ஹாம்ஸ்டர்ஸே காணோம். பின்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா டைம் போகும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நைட்டில். பகலில் வந்து எப்போவுமே தூங்கிட்டே தான் இருக்கும். பாயில்டு எக் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ப்ளஸ் இந்த பெட் ஷாப்பில் கிடைக்கிற அந்த பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் அது பிடிக்கும். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போது டே 6ல் என்ன கொஞ்சம் கிளியர் வீடியோ பால் குடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் கப் கேக்லேருந்து. இப்போ அந்த முதுகில் உள்ள லைனிங் லைட்டாக தெரியுது. கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். கப் கேக் டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, டே 6ல் இன்னொரு வீடியோ. இப்போ பாருங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்குது. முன்னாடி வந்து இப்போவும் கண் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது கண் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. அதில் என்னென்னா ஹாம்ஸ்டர்ஸ் வந்து ஹெல்த்தியாக பிறக்கல, அது குட்டி போடலன்னு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் பிறந்த குட்டியில் இருந்துச்சுன்னா அந்த ஹாம்ஸ்டர் சாப்பிட்றோம். அது டார்க் ஹாம்ஸ்டர் அப்படி தான். அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது ப்ரீடிங் பண்ணி எங்களுக்கு அந்த குட்டியை தான் வளர்க்க போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது நாங்கள் நம்பிக்கையே இல்லைன்னா இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. ஏகப்பட்ட வீடியோஸ் இப்போ ஹாம்ஸ்டர்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுட்ருக்கோம். அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒன்று ஒன்றா நாங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். டே 7ல் பார்த்தீங்கன்னா அந்த முதுகில் உள்ள லைனிங் வந்து அது ஹேர் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. நமக்கு ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியும். இந்த ஹேசல் அண்ட் ஹாப்கின்ஸில் அது ஹாப்கின்ஸ் வந்து மேலே இருக்கல ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அந்த குட்டி பேர் ஹாப்கின்ஸ். அது வந்து ஹேசல் கொஞ்சம் சின்ன உருவமாக இருக்கிறது ஹேசல். கீழே மிதி போட்டுட்டு இருக்குல்ல அதான் ஹேசல். மேலே இருக்கிறது ஹாக்கின்ஸ். ஹாக்கின்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஹேசல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டு போடும்போது அந்த ஃபுட்டை அது கண்டுபிடிச்சி இங்கே ஒளிச்சு வச்ச சாப்பிட்றது அதிலெல்லாம் வந்து ஹேசல் வந்து ஹாக்கின்ஸோட கொஞ்சம் கிளவராக இருக்கும். குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் சொங்கியாக இருந்துச்சு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஹேசல் தான் கிளவராக இருந்துச்சு. ஹாக்கின்ஸ் கொஞ்சம் டம்மி பீஸ் தான். அவங்க அப்பா அம்மா ஃபின் மாதிரி. ஹேசல் வந்து அவங்க அம்மா கப் கேக் மாதிரி. கப் கேக் வந்து இறந்து போன அன்னைக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. ஹர்ஷிதாலாம் ரொம்ப அழுதா. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 2 குட்டி வந்தது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, நான் இப்போ கண் ஓப்பன் ஆயிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 8ன்னு நினைக்கிறது கண் நல்லாவே அதுக்கு ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபுட்டுலாம் போட்டால் அந்த ஃபுட்டை பிடுங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் அது முன்னேறிடுச்சு இருந்ததில்லை. ஹாக்கின்ஸ் வந்து ஒரே ஓட்டம் தான். ஹேசல் அப்படி இல்லை, இருக்கிற இடத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. பாருங்க ஹேசலோட அட்டகாசத்தை. இப்போ ஹர்ஷிதா வந்து டே 10 அது கையில் எடுக்கிற வரைக்கும் அது ஆயிடுச்சு, பழகிட்டா. இதில் என்னென்னா அது நாங்கள் 5 மந்த்தில் அடல்ட் ஸ்டேஜில் தான் நாங்கள் கப் கேக்கையும் மஃபினையும் வாங்கினோம் அதோட அப்பா அம்மாவை. அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சு. ஆனால் குட்டியிலேருந்தே ஹர்ஷிதா இது 2ஐயும் கையில் எடுத்து டேம் பண்ணி வளர்த்ததுனால இப்போவும் வந்து இது 2ம் ஹர்ஷிதாவை கடிக்காது. ஹேசல் ஹாக்கின்ஸும் ஹர்ஷிதாவை கடிக்காது. நான் தொட்டால் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஹர்ஷிதா ரொம்ப குட்டியிலேருந்தே அது இது பண்ணதுனால இது டே 11. டே 11ல் பார்த்தீங்கன்னா கப் கேக் அவங்க அம்மா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஹேசலும் ஹாக்கின்ஸும் அவங்க அம்மாட்ட இருந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷுவல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு.